இனிய நண்பர்களே, நம்ம இப்போ பத்ரிஜியின் ஞானம் அத நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா அதுல நாம முதல்ல எடுத்துட்டு அவர் சொன்ன 18 கொள்கைகள், அதாவது பிரமிட் ஆன்மீகம் என்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகள். இதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கு ஒரு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு படிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதுதான் ஆதாரமா இருக்கு. அதனால அவர் அதை எடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிஷ்யர்கள் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு குரு சிஷ்யன் அப்படித்தானே நம்ம நாட்டுல இருந்திருக்க பாரம்பரியம் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா குருகுல வாசம்னு சொல்லி ஒண்ணு இருந்தது. அதுல ஒரு குரு இருப்பார். சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைங்க அந்த டீனேஜ் வர வரைக்கும், அந்த அம்மா கல்யாணம் ஆற பிராயம் வரைக்கும் குருகுலத்தில் தான் வாழ்வாங்க. ஸ்ரீராமன், ஸ்ரீகிருஷ்ணர், இவங்களெல்லாம் கூட குருகுல வாசம் போயிருக்கிறதாக நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி குருகுல வாசத்துல அவங்க எல்லாம் இருந்து நிறைய விஷயங்களை படிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆன்மீக ஞானமும் புகட்டப்படும். தியானம் அப்பவே சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அந்த தியானத்தை படிச்சு பல்வேறு கலைகளையும் கற்று வருவாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அவங்க ஒரு ஆசான் ஆகிறதுக்குள்ள ஒரு நிலையில வந்துருவாங்க. ஆனா அந்த ஆசான் ஆகிறதுக்கு முன்னால இன்னும் ஒரு ஸ்டெப் கூட இருக்கு. அதாவது நாம என்னன்னா, இப்போ இந்த காலத்துல நம்ம என்ன ஒரு ஆன்மீக தேடல் உடையவர், சீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக தேடல், இது என்ன வாழ்க்கை, இது என்ன சமாச்சாரம், இதுல என்ன புதிர் இருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல. அப்போ நாம சீக்கரா இருக்கும். அது முடிஞ்சதும் நம்ம என்ன ஆகுறோம்னாக்கா, நிறைய பயிற்சி எடுத்து அந்த 3ஆம் கண்ணெல்லாம் ரொம்ப சிறப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன ஆகும்னாக்கா ஒரு அடாப்டர். அடாப்டர்னா இதேந்த நிபுணத்துவம். அதாவது இந்த டாக்டர்கள்லயே சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் டாக்டரா இருந்தா கூட சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம். அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவோம். எதுலனாக்கா 3ஆம் கண்ணிலேயே 2 பிரிவினர் இருக்காங்கன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். 3ஆம் கண் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம நிறைய சேவை செய்யும் போது, தன்னலமற்ற சேவைனால தன்னலமற்றதுதான். சோ சேவை செய்யும் போது அவங்களுக்கு ஆசான்களால் அவங்களுக்கு அந்த ஞானம் வழங்கப்படும். இந்த 2 பிரிவினர் இருக்காங்க. நாம தேடல்ல வந்துட்டோம்னா இந்த ஏதாவது ஒரு பிரிவினர்களாக நாம இருப்போம். சிலவங்களுக்கு 3ஆம் கண் வரும், சிலவங்களுக்கு வேண்டாம். அந்த ஸ்டாக்கர் அண்ட் ட்ரீமர் அப்படின்னு 2 பிரிவினர் இருக்கிறதாக புஸ்தகங்களை படிச்சு அதை தான் சொல்லிட்டு வரோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த நிறைய ஞானம் கிடைக்கிறதுக்கு வேண்டி அந்த மாதிரி 4வது கண், அதுதான் அடாப்ட் ஸ்டேட். அதாவது நிபுணர்கள் ஆகும். எல்லாத்துலயும் எது இருந்தாலும் அந்த ஞானம் நம்மளுக்கு நிபுணத்தை கொடுக்கும். அதாவது நிபுணர்கள் என்னன்னாக்கா அவங்க கிட்ட ஸ்பெஷலா எல்லாம் கிடைக்கும். எல்லா தீர்வுகளும் அவங்க கிட்ட இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிபுணத்துவம் அடையிறது, அதுதான் அடாப்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் மேல மாஸ்டர், அதுக்கும் மேலதான் கடவுள் தன்மை, அந்த இறைநிலை அப்படிங்கறத அடைஞ்சிடுறது. சிலவங்க எல்லாம் அடைஞ்சிடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பல்வேறு ஜென்மங்கள்ல கிடைக்கிற பல்வேறு அனுபவங்கள் வாயிலாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நாம எல்லாருமே அந்த நிலைக்கு அடையத்தான் வேணும், எல்லாருமே போகத்தான் வேணும். ஆனா இப்போதைக்கு நாம எல்லாரும் அந்த சீக்கர், அதாவது தேடும் நிலையில இருந்து அந்த அடாப்ட் நிலையில அதுக்குள்ளதான் இருக்கோம். அதனால இன்னும் நாம மாஸ்டர்கள் ஆகல. அதனால மாஸ்டர்கள்னு எல்லாரையும் சொல்லிட முடியாது. அப்படிங்கறது பொதுவா எல்லாரும் மாஸ்டர்கள் தான் ஆக போறாங்க. அப்ப எல்லாரையும் அட்ரஸ் பண்ணும்போது மாஸ்டர்களே அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீட்டிங்லனாக்கா சொல்லுவோம் இல்லையா, பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு தானே அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. பேசுறவங்க அதுக்கு வேண்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கடவுள் நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களேன்னு எல்லாருக்கிட்டையும் பொதுவா அட்ரஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லிக்கலாமே தவிர்த்து பேர் சொல்லும்போது மாஸ்டர்கள் வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னாக்கா எல்லாருமே இன்னும் மாஸ்டர் அடையல. ஆனா சிஷ்யர்களும் ஆகக்கூடாது, சிஷ்யர்களை ஆக்கவும் கூடாது, சிஷ்யர்களை ஆகக்கூடாது, சிஷ்யர்களை ஆக்கவும் கூடாது. நமக்கு கீழே யாராவது அந்த மாதிரி இருந்தா அவங்க இன்னும் இந்த ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கல, அவங்க வர்றதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு உபேட்சான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்க பேர்ல வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது. ஆனா அவங்க இன்னும் வளர்ந்து வரணும். சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும்.
அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்துட்டு இருக்கணும் இல்லையா. அதுக்கு வேண்டிதான் உபேட்சான்னு சொல்லிட்டு புத்தர் கூட அதை சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த கொள்கை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா 13வது, தியானம் இலவசமாக கற்பிக்க வேண்டுமே அல்லாது பணம் வசூலிக்கல் ஆகாது அப்படின்னு. தியானத்தை கற்பிப்பதற்கு பணம் வசூலிக்க கூடாது. ஆனா வந்து சிலப்போ வந்து நம்ம அன்னதானத்துக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் புக்ஸ் பிரிண்ட் பண்ணி நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் நிறைய வந்து ஆஹ் எழுத்து மூலியமா எழுத்து இருக்கணும். நிறைய வந்து இலக்கியம் வந்து நம்ம படைக்கணும். ஏன்னாக்கா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். நாளைய தலைமுறையினருக்கு எல்லாருக்கும் இது போய் சேரும். அதனால வந்து நம்ம புஸ்தகங்கள்ல கிடைச்ச ஞானத்தை எல்லாரும் எழுதணும் அப்படிங்கறது கடைசி கொள்கையா கூட சொல்லியிருக்காரு. அப்ப நிறைய வந்து நம்ம புஸ்தகங்கள் எழுதணும் இல்லையா. இப்ப அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து வசூலிச்சுக்கலாம். ஆனா தியானத்துக்கு மாத்திரம் நம்ம கண்டிப்பா வசூலிக்கவே கூடாது. இந்த கிளாஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளவு ரூபான்னு இது கட்ட முடியாது, விலை கட்ட முடியாது. ஏன்னா அது வந்து விலைக்கும் அந்த மதிப்பிற்கும் எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மதிப்பே சொல்ல முடியாத, விலை மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஞானம் தான் தியானம்ங்கிறது. அது ஞானத்தை தரக்கூடிய தியானம். அதனால வந்து நம்ம அதுக்கு விலைய பேச முடியாது. அதனால எல்லாத்தையும் இலவசமா தான் கற்பிக்கணும் அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அத பத்ரிஜி அவ்வளவு அழகா நல்லா கோத்து கொடுத்துருக்காரு பாருங்களேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் எப்பொருள் யார் கேட்பினும் அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி அந்த மெய்ப்பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவர்களின் சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஏன்னாக்கா நாம இப்போ இங்க நம்ம ஆன்மீக மன்ற இயக்கத்தின் முதல் கொள்கையே என்னன்னாக்கா நம்ம ரொம்ப பெரிய ஒரு பாடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 400 ஜென்மங்களை கடந்து வந்துட்டோம். அப்ப நாம எல்லாருமே அந்த ஒரு நிலையில தான் இருக்கோம். எந்த நிலையிலனாக்கா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலையில. அப்ப வந்து அந்த நிலையில எந்த பாடம் அளிக்கப்படும்னாக்கா ஆரம்ப பாடமே நம்மளுக்கு சொல்லி தருது, நீ உடல் அல்ல, நீ ஆன்மா அப்படிங்கிறது, நீயே கடவுள், அப்படி கடவுள்மார்களே அப்படின்னு சொல்றேன். எனக்கு அதுதான் உண்மை, அதான் சத்தியம். இதுல வந்து நான் கடவுள் அப்படிங்கிற பெருமைக்குள்ள விஷயம் கிடையாது. அது சத்தியமான விஷயம். அதுதான் உண்மை. எல்லாரும் அதை உணரணும், அந்த கடவுள் தன்மை உணரணும்னு சொல்லிதான் நம்ம நிறைய ஜென்மங்கள் எடுத்துட்டு வரோம் இல்லையா. அதனால வந்து எல்லாருமே கடவுள்மார்கள் தான். அந்த கடவுள் தன்மை இல்லாத எதுவுமே இங்க இயங்க முடியாது. அவனின்றி ஒரு அணமும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அவன்னா யாரு? அந்த கடவுள் தன்மை, இறைநிலை, அந்த சைதன்யம், அதாவது அந்த இறையின் சக்தி. அது இல்லாம யாராலையும் ஒண்ணுமே அசையவே முடியாது. எதுவுமே ஒரு புழுல இருந்து எல்லாமே அந்த அசையணும்னாக்கா அந்த இறைநிலை, இறை தன்மை இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த இறைநிலையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்காருன்னா சிலை வழிபாட்டுல ஈடுபடக்கூடாது. ஏன்னா வழிபடும் போது பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுனாக்கா நம்மளை விட ஒரு உயர்ந்த சக்தி ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்மளை வழிநடத்திட்டு போகுது, நாம யாரும் இல்ல, அதை அடிபணிஞ்சு நாம நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் சொல்லப்பட்ட பாடம். பக்தி மார்க்கத்துல கூட அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த இறையே நான் தான் அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்க தெரிஞ்சு சொல்லி எல்லாருமே பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் பூஜை புனஸ்காரம், அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் பக்தி மார்க்கத்துல இருந்து இந்த ஞான மார்க்கத்துக்கு வரத்தான் செய்யணும். தியான மார்க்கத்துக்கு வந்து ஞான மார்க்கத்துல அவங்க போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் சரியான வழி அதுதான். சோ அதனால வந்து பத்ரிஜி வந்து அது நாம நிறைய ஜென்மங்கள் எடுத்து பல ஜென்மங்கள்ல அந்த மாதிரி நிறைய சிலை வழிபாடு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால அது இப்ப தேவையில்லை. இப்ப என்னன்னாக்கா நம்ம உடனடியா அந்த எங்க விட்டு இருக்கோமோ, எந்த பாடத்துல விட்டோமோ அதுல இருந்து நம்ம கத்துக்க ஆரம்பிச்சுக்கணும் இல்லையா. அதனால இதுல வரவங்களுக்கு எல்லாருக்குமே அது புரியும். நம்ம தியானம் ஆனாபான சக்தி தியானம் செய்யறவங்க அத்தனை பேருக்கும் இது புரியும். நாம எல்லாருமே அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வேத வாக்கியத்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உடையவங்க. அகம் பிரம்மாஸ்மி, நாம எல்லாருமே அந்த பிரம்மம் தான், எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறை பொருள், அதுதான் நாம அப்படிங்கறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியற ஒரு நிலையில இருக்கிறதுனால அவர் வந்து அது எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னாக்கா இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இதையும் வச்சுட்டு அதையும் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து இதையும் வச்சுட்டு அதையும் செய்வாங்க. ஆனா வந்து சிலவங்களுக்கு விட முடியாது. சில இடங்கள்ல ஆபோ தர்மம் அப்படிங்கறத எப்பவுமே எல்லாத்துலயுமே கடைபிடிக்கணும், ஆபத்கால தர்மங்கள். அப்ப வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த உள்ள வந்து ஒரு குட்டுன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இத்தனை காலம் நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன், இப்ப வந்து சிவனுக்கு ஒரு எங்க வீட்லயே இத்தனை காலம் நான் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த
சிவனை வழிபட்டு பூஜை பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்த திடீர்னு ஒரு நாள் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு விட முடியுமா அப்படின்னு சொல்லி மனசுல உறுத்தும் இல்லையா சிலவங்களுக்கு எல்லாம். ஏன்னா பல காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் அந்த பூஜையை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து ஆபோதர்மம். சோ அவங்க அதனால பூஜையை புனஸ்காரம் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. பூஜை பண்றவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இறைநிலையை புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம தப்பு செஞ்சா அந்த சக்தி வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயமாவது அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. கடவுள் பக்தர்கள் வந்து அப்படி ஒரு பயபக்தியோட இருப்பாங்க. பயபக்தின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா நாம இப்ப வந்து பயமே அற்ற நிலையில வந்துருவோம். அப்ப வந்து அந்த நிலையில வந்து நம்மளுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நாம வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலை, இறைநிலையே உணர்ந்து கொள்ளும் ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதனால வந்து அதை திருப்பியும் அந்த பாடங்களை திருப்பியும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. தனியா எதுக்கு ஒரு கொள்கையை எடுத்து சொல்லியிருக்காருனாக்கா நிறைய பேர் அதுல வந்து திருப்பியும் பழையபடி பக்தி மார்க்கத்துல போய் நிறைய வருடங்கள் அதுல வந்து கழிஞ்சு போயிடும். அப்போ தியான மார்க்கம் ஞான மார்க்கம்ங்கிறது கிடைக்காம போயிடும். இப்ப நம்மளுடைய 6 கோட்பாடுகள் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம வந்து 6 சித்தாந்தங்கள், அதாவது நம்ம ஆத்ம சித்தாந்தம், கர்ம சித்தாந்தம், யோக சித்தாந்தம், புரோகமன சித்தாந்தம், அப்படியெல்லாம் சொல்லி ஒரு 6 சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா. அநேக சித்தாந்தம் அப்படின்னு நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. அந்த அந்த 6 சித்தாந்தங்கள்ல வந்து யோக சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிவேகமா யோக மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல போய்விட முடியும் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. அது எப்பவுமே இருந்திருக்கு சைட் பை சைடு. அதாவது பக்தி மார்க்கத்துக்கூடயே ஞான மார்க்கம் கூடவே இருந்துதான் இருக்கு. எல்லாருக்கும் அதை எடுத்துக்க முடியல. ஏன்னா அப்ப அந்த காலத்துல போட்டான் பேண்ட் எனர்ஜிங்கிறது கிடையாது. இப்ப பாருங்க நம்மளுக்கு போட்டான் பேண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்றதுக்குள்ள நம்மளுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிடுது. நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு மனோநிலையில வந்துடுறோம். ஏன்னா அந்த புரிதலே நல்ல புனித புரிதலா மாறிடுது நம்மளுக்கு. அப்ப அந்த மாதிரி புரிதல் மாறக்கூடிய அந்த சக்தி தரக்கூடிய அந்த அந்த ஆற்றலை நம்ம ஈர்த்துக்கிறோம் தினமும் தியானம் பண்ணும்போது அப்படின்னாக்கா நம்மளுக்கு மத்ததெல்லாம் தேவையில்லைங்கிறது தோணிடும் இல்லையா. திருப்பி திருப்பி 5ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க வேண்டாமே, 6ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டோமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கைவிட்டுடுறோம். அதை வந்து பர்டிகுலரா எடுத்து சொன்னது எதுக்குன்னாக்கா திருப்பி திருப்பி நம்ம மத்தவங்களுக்கு அடிபணிஞ்சிருக்கணும். மத்தவங்களை வந்து இன்னொரு சக்தி என்னை விட பெரிய சக்தி இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நாம சிறிய சக்தி ஆயிடுவோம். அப்ப என்ன ஆயிடும், நம்ம ஆத்மாக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை மதிப்பு அதுக்குள்ள அதை கொடுக்க மாட்டோம், அதை உணர்ந்துக்க மாட்டோம் இல்லையா. நான் எப்பவும் சின்னதுன்னு நினைக்கும் போது வேற ஏதோ தான் பெருசு, வேற ஏதோ சக்தி இருக்கு பெருசா, அப்போ நான் சின்னது. அப்ப என்னோட ஆன்மாவும் அதுவும் அந்த சக்தியும் ஒரே நிலையில தான் இருக்கு அப்படிங்கறத நான் எப்பவுமே உணராம போயிடுவேன். அப்ப அந்த கடவுளை உணருதல், காட் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, தனியே அறிதல் இல்லையா, அது அந்த நிலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால்தான் நம்ம வந்து முதல் பாடமே அகம் பிரம்மாஸ்மின்னு வச்சு இந்த பூஜைகள் புனஸ்காரம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றோம். இது கொஞ்ச நாள் ஆகும் எல்லாருக்கும். திடீர்னு எல்லாருமே அதை கைவிட்டுட முடியாது. மந்திர ஜபங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வீடுகள்ல. மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது அது கூட அந்த சவுண்டு எனர்ஜி நல்லா இருக்கு. ஏன்னா வேண்டாததை பேசாம தேவையற்றதெல்லாம் பேசிட்டு வன்பெல்லாம் பேசிட்டு இருக்காம மந்திரங்களை சொல்றாங்களே, அந்த மந்திரத்தில் எல்லாம் கூட ஒரு அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்த விட உபரியா சக்திங்கிறது கிடைக்கிறது வந்து தியானத்துல மட்டும்தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்.